உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு காலையில இந்த செயின்ட் டிஸ்ட்ரிபியூஷன நான் பார்த்ததுக்கப்புறம், என்எல்சி நிர்வாகம் இந்த மக்கள எவ்வளவு முட்டாளா நினைக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம கல்யாண வீடுகள்ல பார்த்துருப்போம். ஒரு செட்டியார் வீட்ல தலையில ஃபேனோட பன்னீரையும், தண்ணீரையும் கலந்து புகை மாதிரி வீசும். அதே மாதிரி இந்த ஜெயின்ட் மிஸ்ட் மிஷின் தண்ணிய அதிக அளவுல உறிஞ்சி, அத புகை மாதிரி வீசி காத்துல கலந்திருக்கிற புழுதிய தரையோட தரையா அமுக்குது. இது பிரத்யேகமா சுரங்கம் 2ஓட ஏவா ஆபீஸ் வரையும் தான் இயக்கப்படுது. ஏன்னா இந்த ஏவா ஆபீஸ்ல தான் முக்கியமான என்எல்சி அதிகாரிகள் வேலை செய்யறாங்க. அவங்களுக்கு இந்த காத்துல கலந்துக்கிற புழுதியால எந்த ஒரு விளைவும் ஏற்படக்கூடாது. அவங்களுக்கு சுகாதார சீர்கேடு இல்லாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மிஸ்ட் மிஷினை இந்த ஏஓ ஆபீஸ் வரைக்கும் என்எல்சி நிர்வாகம் இயக்குது. இந்த மிஸ்ட் மிஷினை அதிக அளவு புழுதி ஏற்படுத்தக்கூடிய நெடுஞ்சாலையில் உபயோகப்படுத்த சொல்லி கேட்டதற்கு இதனால விபத்து ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்கு. அதனால இதை நெடுஞ்சாலையில் இயக்க முடியாது அப்படின்னு என்எல்சி நிர்வாகம் சொல்லுது. அப்போ கறி அதிகமா ஏற்றிட்டு போற லாரியால ஏகப்பட்ட விபத்துகள் தினந்தோறும் நடந்துட்டு தான் இருக்குது. இந்த லாரிகளை மாற்று வழியில இயக்க சொல்லி நம்ம எத்தனையோ முறை கேட்டுட்டு இருக்கிறோம். என்எல்சி நிர்வாகம் அது செவி சாய்க்கிறதே கிடையாது. என்எல்சி நிர்வாகம் மட்டும் இல்ல, பலதரப்பட்ட முறையில பலதரப்பட்ட துறைகளுக்கு மனு கொடுத்தோம். இதுக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் இன்னைக்கு வரைக்கும் எடுக்கல. நீ என்ன வேணாலும் பண்ணுங்க, நாங்கள் இப்படிதான் செயல்படுவோம் அப்படின்னு என்எல்சி நிர்வாகம் இன்னைக்கு வரைக்கும் செயல்பட்டு இருக்கு. மக்கள் ஒன்று சேர்ந்து இதை தட்டி கேட்கணும். அப்படி தட்டி கேட்டால் மட்டும்தான் இதுக்கு தீர்வு கிடைக்கும். இல்லை அப்படின்னா நம்ம தினந்தோறும் இந்த கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டியதுதான். இதுதான் நம்மளோட நிலைமை. நன்றி.